இந்த வீடியோல நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங் எப்படி அட்டென்ட் பண்றது அண்ட் அதற்குரிய ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதுதான் வந்து டிஎன்இஏ உடைய ஜென்ரல் அண்ட் 7.5 கவுன்சிலிங் ஷெட்யூலு. அதாவது 200 கட் ஆஃப்ல இருந்து 179 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் 178ல இருந்து 143.85 உள்ள வரைக்கும் மார்க் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், கட் ஆஃப் மார்க் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ரவுண்டாகவும், 143ல இருந்து ரிமைனிங் கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தேர்ட் ரவுண்ட்லயும் அட்டன் பண்றாங்க. அது இதோடைய ஜென்ரல் ப்ரொசீஜர்ஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 3 டேஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் சரி, செகண்ட் ரவுண்டுக்கும் சரி, தேர்ட் ரவுண்டுக்கும் சரி 3 டேஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. அடுத்த 2 டேஸ் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்த 5 டேஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க கன்ஃபார்ம் பண்ண காலேஜ்ல அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, போயிட்டு ஜாயின் பண்ணணும். சரிங்களா? 5 டேஸ் வந்து ஜாயின் பண்ணணும். 5 டேஸ் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு, அக்செப்ட் பண்ணிட்டு, ஜாயின் பண்ணாத ஸ்டூடண்ட்ஸோட சீட்ஸ அடுத்த ரவுண்டுக்கு எம்ப்டி சீட்ஸா மாத்தி கொண்டு போய் நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிரும். சரிங்களா? இதுதான் வந்து டிஎன்இயோட ஜெனரல் கவுன்சிலிங் ப்ரொசீஜர். சரி, இப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு காலேஜஸ சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுல ரவுண்ட் 1ல 39,145 ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அட்டெண்ட் பண்றாங்க. 2வது ரவுண்ட்ல 98,565 பேரு செகண்ட் ரவுண்ட்லயும், 1,01,589 ஸ்டூடண்ட்ஸ் வந்து தேர்ட் ரவுண்ட்லயும் சாய்ஸ் ஃபில்லிங் அட்டெண்ட் பண்றாங்க இல்லையா? இப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 39,145 வரைக்கும் உள்ள ரேங்க் உள்ள ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுவாங்க. இதுல மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே அந்த சிஜி கேம்பஸ்க்கு போக விருப்பப்படுவாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அட்டெண்ட் பண்ற இந்த 39,145 ஸ்டூடண்ட்ஸ்க்குமே அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல உள்ள அந்த ஜெனரல்ல உள்ள அவ்வளோ சீட்ஸும் எம்டியா தான் காட்டும். சரிங்களா? அப்ப எல்லாருக்குமே அது கிடைக்குமான்னா, கிடைக்காது. ஏன்னா இப்போ ஒரு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல சிஇஜி கேம்பஸ்ல 60 சீட்ஸ் தான் ஒதுக்கியிருக்காங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து 60 அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்ல 60 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த சீட்ஸ் அலாட் ஆகும். மற்றவங்களுக்கு அலாட் ஆகாது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு விருப்பப்படுற காலேஜஸ்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு லக் இருந்தா அது கிடைக்கலாம். ஆனாலும் அது மட்டும் இல்லாம நம்மளோட கட் ஆஃப்க்கு எந்தெந்த காலேஜஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல கிடைச்சிருக்கு. நம்ம இந்தந்த காலேஜ்லாம் சேரலாம்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அந்த காலேஜ்ல நம்மளோட கட் ஆஃப்க்கு ப்ரீவியஸ் இயர்ல கிடைச்சிருக்கான்னு பார்த்துட்டு, அந்த காலேஜஸையும் இந்த இயர் சூஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு அது கிடைக்கும். இப்ப நம்ம 20,000 இந்த இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 20,000 ரேங்க் உள்ள ஒரு ஸ்டூடண்ட் வந்து சிஐஜி கேம்பஸ் மட்டும் எடுத்துட்டு, ஜிசிடி இது போல டாப் காலேஜஸ மட்டும் சூஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்கன்னா, ஏன்னா அதுல சீட் இருக்குன்னு காமிச்சிருக்கேன்னு நினைப்பாங்க. பட் நமக்கு மேல 20,000 நம்ம 20,000வது ரேங்க்னா நமக்கு மேல 19,999 ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களும் இத எடுத்திருப்பாங்கன்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான், நம்மளோட கட் ஆஃப் மார்க்குக்கு எந்தெந்த மாதிரியான காலேஜ் ப்ரீவியஸ் இயர்ல கிடைச்சிருக்குன்றத பார்த்துட்டு அந்த காலேஜஸையும் சூஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த மாரி டாப் காலேஜஸ மட்டுமே சூஸ் பண்ணிட்டு, அதுல உங்களுக்கு கிடைக்கலன்னா, இந்த ரவுண்ட் கவுன்சிலிங்கே வேஸ்ட்டா போயிடும் இல்லையா? அடுத்த ரவுண்ட்ல தான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆகிட்டு மீதி உள்ள சீட்ஸ் மட்டும் தான் செகண்ட் ரவுண்ட்ல இருக்கும். அப்ப அந்த ரவுண்ட் வேஸ்ட் ஆயிடும். அதனால நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல எவ்ளோ சீட்ஸ் வேணா ஃபில் பண்ண முடியும். 10,000, 20,000 சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் ஃபில்லிங்ல 10,000, 20,000 காலேஜஸ கூட நம்ம என்ன பண்ணலாம்? சூஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து நம்ம இப்ப காலேஜஸ சூஸ் பண்ணி முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் 2 நாள் என்ன பண்ணணும்? டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணணும். நம்ம சூஸ் பண்ண காலேஜஸ்ல நம்ம இப்ப ஒரு ஒரு 30 காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கோம்னா, அவங்க எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் காலேஜ் எடுப்பாங்க. அதுல நம்ம மார்க்குக்கு சீட் இருந்தா குடுப்பாங்க. இல்லாட்டி செகண்ட், இல்லாட்டி தேர்ட் இந்த மாரி அலாட் பண்ணிட்டு வரும்போது, சப்போஸ் நம்மளோட கட் ஆஃப்க்கு இந்த 11வது காலேஜ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த 11வது காலேஜ் தான் நமக்கு லாகின்ல காட்டும். ஸோ லாகின்ல காட்டுனப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்றது இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த மாதிரி 5 ஆப்ஷன்ஸ் வந்து தருவாங்க. சரிங்களா? இந்த 5 ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின், செகண்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, இப்ப எனக்கு என்ன காலேஜ் 11த் காலேஜ் கிடைச்சிருந்தாலும், இந்த 11த் காலேஜே நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் எனக்கு 11த் காலேஜ் ஓகே. பட் மேல உள்ள இந்த 11த் காலேஜ் தான் கிடைச்சிருக்குன்னா, மேல உள்ள 10த் காலேஜ்ல ஏதாச்சும் சீட் இருந்தா, அதாவது 5 டேஸ் ஜாயினிங் விண்டோ குடுக்குறாங்க இல்லையா? அதுல போய் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு, ஜாயின் பண்ணாத சீட்ஸ் வந்து எம்ப்டி ஆகும் இல்லையா? அந்த மாரி 10 காலேஜஸ்ல எதுலயாவது எம்ப்டி சீட்ஸ் இருந்தா, அதையும் குடுங்கன்னு கேட்கறது செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து தேர்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு இப்ப 11வது காலேஜ் தான் கிடைச்சிருக்குன்னா, எனக்கு 11வது காலேஜ் வேண்டாம். மேல உள்ள 10ல ஏதாவது இருந்தா மட்டும் குடுங்கன்னு கேட்கறது தேர்ட் ஆப்ஷன்.
எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் அடுத்த ரவுண்டுக்கு போகணும்னு கேட்கறது 4த் ஆப்ஷன். எனக்கு கவுன்சிலிங்கே வேண்டாம். நான் கவுன்சிலிங் விட்டு வெளில போறேன்னு கேட்கறது 5த் ஆப்ஷன். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணா, அடுத்த 5 டேஸ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிடணும். இப்ப கிடைச்சிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது காலேஜே உங்களுக்கு திருப்தியா இருக்கு. இந்த காலேஜே போதும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு, அடுத்த 5 டேஸ்ல போய் ஜாயின் பண்ணிடணும். அப்படி ஜாயின் பண்ணலன்னா, அந்த சீட் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். சரிங்களா? அடுத்து செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த காலேஜுமே ஓகே. பட் மேல உள்ளது இப்ப 11வது ஆப்ஷன்ல மேல உள்ள 10ல ஏதாவது கிடைச்சாலும் ஓகே அப்படின்னு விருப்பப்பட்டா மட்டும் என்ன பண்ணணும் நீங்க? செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். இப்ப கிடைச்சிருக்க ஆப்ஷன் எனக்கு கண்டிப்பா வேண்டாம். பட் மேல உள்ளதுல ஏதாவது இருந்தா குடுங்கன்னு கேட்டா 3ர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றவங்க மட்டும் காலேஜ்ல போய் அட்மிஷன் போடணும். மற்ற ஆப்ஷன் சூஸ் பண்றவங்க காலேஜ்ல போய் அட்மிஷன் போட வேண்டாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இந்த காலேஜ் தான் கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. பட் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றவங்களுக்கு எத்தன ஆப்ஷன் இருக்கும்? இப்ப செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு 11வது காலேஜ் கிடைச்சிருக்குன்னா, அவங்க அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் குடுக்கும்போது 1ல இருந்து 11 வரைக்கும் எந்த காலேஜ் வேண்டும்னாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதுதான் ஆப்ஷன் இல்லையா? இப்போ அவங்க எந்த காலேஜ்ல போய் அட்மிஷன் போட முடியும்? அதுக்காக ஜென்ரலா இவங்க எல்லாருக்கும் நீங்க செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போதே, நீங்க அட்மிஷன் போடுற டிஎஸ்சி எதுன்னு சொல்லி அதிலேயே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு பக்கத்துல உள்ள டிஎஸ்சிய சூஸ் பண்ணீங்கன்னா, அந்த டிஎஸ்சில போட்டு நீங்க அட்மிஷன் போடணும். சரிங்களா? நீங்க டிஎஸ்சி மாத்தி சூஸ் பண்ணா கூட, பக்கத்துல உள்ள டிஎஸ்சிக்கு போகும்போது, அதன் பிறகு டிஎஸ்சிய மாத்தியுமே நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணா என்ன பண்ணணும்? டிஎஃப்சில போய் அட்மிஷன் போடணும். செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றவங்க டிஎஃப்சில போய் அட்மிஷன் போடணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றவங்க காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் போடணும். சரிங்களா? பட் ரிமைனிங் ஆப்ஷன் சூஸ் பண்ற யாருமே அட்மிஷன் போட வேண்டியதில்ல. இது இது 4த் அண்ட் 5த்லாம் நெக்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் வெளியில போயிடுறாங்க. 3ர்ட் ரவுண்டுன்னா அட்மிஷன்லாம் போட வேண்டாம். பட் அப்போல கிடைச்சதுன்னா, அந்த காலேஜுக்கு போகலாம், போகாமலும் போயிடலாம். சரிங்களா? அது உங்களோட விருப்பம். பட் ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணா, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் சூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அட்மிஷன் போடணும். அக்செப்ட் பண்ணா காலேஜு, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் குடுத்தா டிஎஃப்சி. ஓகேங்களா? இப்போ இந்த டிஎஃப்சில போயிட்டு நீங்க அட்மிஷன் போட்டுட்டு, உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் வந்த பிறகு, உங்களுக்கு ஃபைனலா அப்வர்ட்ல என்ன காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜுக்கு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அந்த நீங்க கட்டுற கொஞ்சம் பணத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதேபோல உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு, இந்த நீங்க சேரப்போற காலேஜ்ல என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அந்தந்த கரஸ்பாண்டிங் காலேஜ்ல தான் விசாரிச்சுக்கணும். இத கவர்மெண்ட்லேருந்து எதுவும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஜெனரல் அ ஜாயினிங் அதாவது ஜெனரல் கவுன்சிலிங் ப்ரொசீஜர். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி அட்டெண்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இதே சேனல்ல இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.